சாத்தியக்குறை இல்லாத பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் 500 சுற்று வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களை வந்து கவர்ந்து ஏமாற்றி ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்க. இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடியல் பயணம் சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பண்ண சாதனை என்னன்னா, பஸ்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டு விட்டது அவங்க பண்ண சாதனை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? அதாவது விண்ணை மட்டும் விலைவாசி இப்போ வந்து இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே, ஈபி கட்டணம் ஏற்றி இருக்காங்க, சொத்து வரி, குடிநீர் வரி, அந்த வரி, இந்த வரி போடாததே கிடையாது. சுத்தமான ஒரு நகரம்னா இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்திருக்கிறது மதுரை. இவங்க ஆட்சியில் நடத்துற லட்சணம் வந்து இதுதான். கிட்னி திருட்டு வழக்குல பாத்தீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த எஸ்ஐடி வேணாங்கிறது, இவங்களுக்கு தேவை என்றால் ஒரு எஸ்ஐடி போடுறது. இருந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு பெண்ணும் அவங்க தாயாரும் வர்றாங்க ஒரு வண்டியில. பேருந்தில் ஒருவர் கூட அவங்களுக்கு வந்து கையில காசு இல்லாம அவங்க உறவினர் வண்டியில லோடு ஏற்றிட்ட வண்டியில வர்றாங்க. அங்க வழி நிறுத்தி தாயின் கண்முனே கதற வன்புணர்வு செஞ்ச இது அரசாங்கம் தானே. இது வந்து காவல்துறை கட்டவிழ்த்து இவங்க வந்து அந்த அமைதியான முறையில் போராடி கொண்ட தூய்மை பணியாளர்களை அடித்து இழுத்து காவல் வாகனத்தில் ஏற்றுனது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு வந்து இதே முதல்வர் வந்து கூலிப்படம் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு வைகை ஆனந்த் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அம்மாவனுடைய ஆட்சி காலகட்டத்தில் நாம் நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருப்போம். அம்மா ஃபேனு, அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டரு, இப்படின்னு ஏகப்பட்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஜெயலலிதாமையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த மாதிரியான ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடுச்சு. பல பேருக்கு அது கிடைக்காமலே இருந்திருக்குது. அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கடைக்கோடியில் இருக்கிறவங்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் எல்லா விதமான இதையும் வந்து பெறணும் அப்படிங்கிற ஒரு வீரிய நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் அம்மா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் அம்மா பண்ண பெரிய சாதனை என்னன்னா, பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தங்கம் வந்து விண்ணை தாண்டி போயிட்டு இருக்குது விலைவாசி வந்து. ஆனால் அந்த ஒரு ஸ்கீமெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணது. அதே மாதிரி வந்து கறவை மாடு, 2 கறவை மாடு ஒரு குடும்பத்திற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கீமாக பண்ணாங்க. மாணவர்களுக்கு சைக்கிளாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த தண்ணி பாட்டிலாம் விலை கூட இருக்கிறப்ப அம்மா குடிநீர்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்தது. அதை தாண்டி அம்மா உணவகங்கள், சாதாரண ஒருத்தவங்க கூட ஒரு 5 ரூபா பாக்கெட் இருந்ததுன்னா போனாங்கன்னா காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டு போகலாம், மதியம் வந்து ஒரு உணவு இருந்தலாம் அப்படிங்கிற, நைட்டும் அதே மாதிரி எல்லாமே 3 வேளையும் வந்து மிக மிக குறைந்த விலையில் வந்து அம்மா உணவகங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தன. லேப்டாப், இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய ஸ்கீம் வந்து அம்மா பண்ணாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டு இந்த மகளிருக்கு உரிமை தொகை தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தேர்தலில் வந்து, அதாவது சாத்தியக்குறை இல்லாத பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் 500 சுற்று வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களை வந்து கவர்ந்து ஏமாற்றி ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது பின்பு தகுதி வாய்ந்தன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இதை பண்ணிக்கிட்டு கொடுத்து இது பண்ணாங்க. அப்போ கூட வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனே கொடுக்கல, 27 மாதங்கள் கழித்து தான் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அனைத்து மகளிருக்கும் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்றாங்க. அதே மாதிரி இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடியல் பயணம் சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பண்ண சாதனை என்னன்னா, பஸ்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டு விட்டது அவங்க பண்ண சாதனை. ஓட்டை உடசல் பஸ்ஸுகள் தான் அந்த மாதிரி வந்து மகளிர் பேருந்து வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம், திமுக அமைச்சர்கள்லாம் ஓசி என்று சொல்லி பெண்களை மிகவும் கேவலமாக நடத்தியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களே என்ன சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் தர்றோம், உனக்கு 1000 ரூபாய் தர்றோம், நீ வாங்கி எதுவும் பண்ணிக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, பவுடரை பூசிக்கோ. அவர் பையன்லாம் சொன்னது, பவுடர் வர பத்திலாம் இதெல்லாம் யார் காசு, 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குற காசு அப்படின்னாங்க. இதையும் தாண்டி ஒரு மூத்த மந்திரி, அதான் ஒரு துரைமுருகன் வந்து உன் செல்போன் ரீசார்ஜ் பண்ணிக்கோ, யார்கிட்ட வேணுமாலும் பேசிக்கோ,
இதெல்லாம் வந்து பெண்களை வந்து இந்த திராவிட மாடல்ன்ற சொல்ற இந்த ஆட்சி வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து இதை நம்ம பார்க்கணும். கலைஞர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில இலவச டிவிகள் வழங்கப்பட்டது. ஆனா, இவங்களுடைய காலகட்டத்தில வந்து அத விட அதிகமா குடுத்தாங்க. அதாவது லேப்டாப் முதற்கொண்டு குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போனதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? அதுதான் நம்ம கோரா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது அவங்க டிவி குடுத்ததுல கூட வந்து ஒரு உள்நோக்கம் இருந்தது. ஏன்னா எல்லாமே கேபிள் கனெக்ஷன், சேட்டலைட் டிவிலாம் அவங்க குடும்பம் தான் நடத்துறாங்க. அதனால அந்த கனெக்ஷன் எல்லாமே வீட்ல ஒரு டிவி இருந்தா எல்லாமே அந்த கனெக்ஷன் வாங்க. உங்களுக்கு மறைமுகமா அதன் மூலியமாக திமுகவினர் வந்து அவர்கள் நடத்துகின்ற தொலைக்காட்சிக்கும் சரி, கேபிள் இதுக்கும் சரி, அவங்களுக்கு வருமானம் வந்தது. அந்த நோக்கத்தோட தான் அவங்க பண்ணாங்க. ஆனா மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அதே மாரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து பிரதிபலன் எதிர்பாராமல், அதாவது மக்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு சேவை செய்யணும். எல்லாருக்கும் எல்லாமே போய் சென்றடைய வேண்டும்ங்கிற உன்னத நோக்கத்தில் தான் மிக்ஸியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள், ம். லேப்டாப் இந்த மாதிரிலாம் வந்து பண்றோம். அதே மாரி அம்மா உணவகங்கள். அம்மா உணவகம்லாம் ஒருத்தர் வந்து பாக்கெட்ல ரூ. 20 வச்சிருந்தா, ரூ. 15 ரூ. 20 வச்சிருந்தாலே அன்னைக்கு வந்து 3 வேளையும் உணவு அருந்தலாம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கடைக்கோடியில இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கணும். அவங்க வந்து ஒரு திருப்தியா வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சென்று கொண்டிருக்கிறது. இது வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இந்த ரூ. 1000 குடுக்குறாங்க. மாசம் ரூ. 1000 குடுத்துட்டா போதுமா? அதாவது விண்ணை முட்டும் விலைவாசி. இப்போ வந்து இவங்க ரூ. 1000 குடுத்துட்டாங்களே, ஈபி கட்டணம் ஏத்தியிருக்காங்க, சொத்து வரி, குடிநீர் வரி, அந்த வரி, இந்த வரி, வரி போடாததே கிடையாது. இந்த ரூ. 1000 எந்த வகையில குடுத்தோம்? அதெல்லாம் அம்மா வந்து தொலைநோக்கத்தோட பார்த்து, இந்த கறவை மாடுகள் திட்டம்னு சொல்லி குடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 மாடு நீங்க வீட்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுல பால் கறந்தே ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 1000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு தொலைநோக்கோட செஞ்ச திட்டங்கள் தான் அது எல்லாமே. தாலிக்கு தங்கமா இருக்கிறதுல பெரிய தொலைநோக்கு திட்டத்தோட பண்ணாங்க. ஆனா அதை அனைத்தையுமே இழுத்து மூடிவிட்டு, இவர்கள் வந்து இந்த மாரி வந்து ஓசியில குடுத்துட்டு, ஓசின்னு சொல்லிட்டு இது பண்றது, கேவலப்படுத்துறது. இந்த மாரி எல்லா வரிகளையும் உயர்த்தியாச்சு. இதுல கேவலமான நிகழ்ச்சி என்னன்னா, இப்ப மதுரைய எடுத்துக்கிட்டா பெருசா அவர் என்ன சொல்றாரு, மதுரைக்கு தேவையானது மெட்ரோ ரயில் திட்டமும், தொழிற்சாலை வேணும், எய்ம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிக்கை விடுறாரே முதல்வரு. இன்னைக்கு நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே குப்பை நகரமாக மாறி இருக்கிறது, முதல் நகரமாக இருக்கிறது மதுரைங்கிற ஒரு சர்வே நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது குப்பை நகரம் அப்படின்னா ரொம்ப அசுத்தமான ஒரு நகரம்னா இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்திருக்கிறது மதுரை. இவங்க ஆட்சியில் நடத்துற லட்சணம் வந்து இதுதான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வரி. ஆடு வளர்த்தால் வரி, மாடு பன்னி வளர்த்தால் வரி இதெல்லாம் போட்டு அந்த வரி ஏய்ப்புல மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க மேயரே வந்து அவங்களே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மேயரோட கணவர் வந்து சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். திமுகவோட மேயரோட கணவர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. 200 கோடி ரூபாய் ஊழல். அப்புறம் எப்படி விளம்ப நாடு வந்து இவங்க மதுரைக்கு அது வேணும், இது ஒரு தூய்மையான நகரா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த வகை நியாயம் தான் மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வியா இருக்கு. இப்போ இது வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா வந்து இப்போ இலவச கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க முதல்ல. அதுல வந்து குளறுபடிகள் இருந்தது. அதுல வந்து ஃபால்ட் இருந்தது. அதோடைய கம்பெனி தயாரிக்கிற முறை வந்து சரியில்லாம பண்ணிட்டாங்க. அப்படின்னு சில புகார்கள்லாம் ஒரு வச்சாங்கல்ல. பெரிய லெவல்ல வந்து நீங்க வந்து ஒரு இது பண்றப்போ, ஒரு சில நிறுவனங்கள் வந்து தவறு நடப்பதற்கு தவறு மீன்ஸ் என்னன்னா, அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தது. அது எல்லாமே வந்து களையப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து சீராக கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு 175 தொகுதிகளுக்கு மேல வந்து பரப்புரையை நிறைவு செய்திருக்கிறார். அப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா, பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த அனைத்து திட்டங்களுமே மீண்டும் நிறைவேற்றப்படும்னு சொல்றாங்க. இதுல அந்த தாலிக்கு தங்கம்னு வர்றப்ப, தாலிக்கு தங்கத்தோடு மணமகளுக்கு பட்டு சேலையும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டியும் வழங்கப்படும்ங்கிறதையும் சொல்றோம். ஏன்னா, நாங்க சொல்றது தான் செய்வோம், செய்றது தான் சொல்லுவோம். ஆனா இந்த உருட்டல டிஎம்கேரங்க சொல்லுவாங்க, அவங்க செய்றது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. என்ன? அதனால வந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில அமைந்த பிறகு, மக்களுக்கான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் தொடரும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா போய்க்கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து அ அந்த இடத்துல இடத்துல நடந்த சர்ச்சையில வந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கையெல்லாம் விட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிறது ஒரு தனி நீதிபதி வந்து குடுக்குறாங்க.
அதை இவங்க செயல்படுத்தலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரவை வந்து மீறி இவர்கள் வந்து எந்த ஒரு உத்தரவுக்கு அடிபணியாமல் இவங்க வந்து போகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. மேல்முறையீடும் மறுநாள் வருகிறது. மேல்முறையீட்டிலும் 2 நீதிபதிகள் அமர்வு வந்து தனி நீதிபதியோட உத்தரவுல வந்து நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து மாநில அரசு இந்த மாதிரி ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அதையும் தள்ளுபடி செய்திருக்கார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீதிமன்ற உத்தரவுகளையே ஒரு மதிக்காத ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்படுவது வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் தான். இது நம்ம நிறைய வழக்குகள் எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சிபிஐ வழக்கு போட்டாங்கன்னா சிபிஐ வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ மறைந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இதில் கூட அவங்க குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த விசாரணை மீது மாநில அரசின் காவல்துறையின் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சிபிஐ விசாரணை வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் சகோதரர் வந்து இங்கே போடுறப்போ வந்து சிபிஐ விசாரணை கொடுக்குறாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் அதை இது பண்ணல, 2வது தடவை மறுபடியும் போடாங்க. தமிழக அரசு 2வது தடவை மேல்முறையீடு செய்யறப்ப தற்காலிகமாக இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் வந்து திறந்த மனதோடு இருந்தால், இப்போ அவங்க மேல வந்து டவுட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, சந்தேகம் இருக்கிறது, எங்களுக்கு பூர்ண தெளிவான ஒரு விசாரணைக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தான் சிபிஐ கேட்குறோம்னா நீங்க சிபிஐ கொடுத்துட்டு போக வேண்டியது. ஏன்னா அந்த திரு ஆம்ஸ்டாங் மறைந்த போது ஒரு சில ஐயப்பாடுகள் வந்தது, ஊடகத்துல வந்தது, செய்திகள்ல வந்தது, மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சிபிஐ விசாரணை நடத்தினால் வந்து அந்த உண்மை வெளியே வரணுங்கிறது தான் அவங்க குடும்பத்தாரோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கு இவங்க போய் அங்க இது பண்றது. அதே மாதிரி வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்குல பாத்தீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த எஸ்ஐடி வேணாங்கிறது, இவங்களுக்கு தேவை என்றால் ஒரு எஸ்ஐடி போடுறது இல்ல. எஸ்ஐடி மதுரை உயர் நீதிமன்றமே போட்டா வந்து அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வுக்கு மேலாக வந்து உச்சநீதிமன்றம் போறது எங்களுக்கு இது வேணாம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கிட்னி திருட்டு வழக்குல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரோட மருத்துவமனையே அந்த இதுல இருக்கு. அவங்க இன்றைய வரை அந்த மருத்துவமனை மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? வேறுக்கு ஒன்னே சொல்லுங்க, அந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு அதோட பூசி மெழுகிறாங்களே தவிர என்ன நடவடிக்கை அந்த மருத்துவமனை மீது பாய்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க எதற்கு எடுத்தாலும் வந்து உச்சநீதிமன்றம் போறதுனால ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர் வந்து நியமிக்கிறது கிடையாது. உச்சநீதிமன்றத்திலே மிக மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கின்ற முகில்ரோத்கி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் தான் நியமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஹியரிங்கே வந்து ஒரு தடவை வந்து ஒரு நாள் வந்து வாதாடுவதற்கு குறைந்தபட்சம் 25 லட்சங்களுக்கு மேல் வந்து அவர்கள் வந்து ஃபீஸா வந்து வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப இது எத்தனை வழக்குல அவங்க வந்து எதற்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை நியமிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் யாரோட பணம்? மக்களோட வரிப்பணம். இதை நம்ம யாருமே சிந்திக்கிறது கிடையாது. மக்களோட வரிப்பணம் இந்த திமுக உருட்டு மாடலோட விரும்புக்காக வந்து மக்களோட வரிப்பணம் வீணாக செலவாகி தான் நான் சொல்றேன். இல்ல, நமக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி வருது சார். அரசு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்குது அப்படிங்கிறப்போ அது எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? இங்க வந்து அவங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறத சொல்றாங்க. பாதுகாக்கிறாங்க. தினந்தோறும் வந்து கொலைகள் நடைபெற்று இருக்குன்னா, தினந்தோறும் வன்முறை, தினந்தோறும் பாலியல் கொடுமைகள் நடைபெற்றிருக்கிற சிறுமி முதல் முதியவர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் வேலையை பயிரை மேய்ந்தது போல வந்து திருவண்ணாமலையில ஒரு சம்பவத்தை பார்த்தோம். 2 காவலர்கள் வந்து யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு பெண்ணும் அவங்க தாயாரும் வர்றாங்க ஒரு வண்டியில. பேருந்தில் ஒருவருக்கு கூட அவங்களுக்கு வந்து கையில காசு இல்லாம அவங்க உறவினர் வண்டியில லோடு ஏற்றிட்ட வண்டியில வர்றாங்க. அங்க வழி நிறுத்தி தாயின் கண் முன்னே கதற வன்புணர்வு செஞ்ச இது அரசாங்கம் தானே இது வந்து. இப்ப என்ன அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குங்க? அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாணவிக்கு நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லியும் வந்து நமக்கு வந்து எண்ணற்ற பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எங்க சட்டம் ஒழுங்கு இங்க இருக்குது? அதாவது ஒரு நிரந்தரமான டிஜிபியவே வந்து உச்சநீதிமன்றம் பல முறை கூறியும் டிஜிபியை நியமிக்காத அரசாகத்தான் இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா அவர்கள் சொல் பேச்சு கேட்டு ஆடாத நபர் பெயர் அங்கே இல்லை. இந்த 3 சீனியார்ல இருக்க 3 உயர் அதிகாரிகள் வந்து நேர்மைக்கு புகழ் பெற்றவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் சொல்லிதான் அவங்களை வந்து இது பண்றாங்க, அந்த பட்டியலை இங்க அனுப்புறாங்க.
அதுல இருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு டிஜிபியா நியமிக்கிறதுக்கு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து மறுக்கிறது என்றால், அதாவது நீதிமன்ற உத்தரவுகளை எந்த அளவுக்கு ஒரு வந்து புறந்தள்ளுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவைங்கிறத நம்ம இதுல பார்க்கணும். பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்க சர்ச்சையில இருந்திருக்கிறாங்க. அந்த அந்த பிரச்சனையில நடந்துட்டு இருந்தப்போ இருந்திருக்கிறாங்க. சில பேர் மலை மேலேயே ஏற முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ, காவல்துறை வந்து அவங்கள தடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற அடிப்படையில எல்லாரையும் தடுத்ததா சொல்றாங்க. எல்லாரையும் கைது செஞ்சதா சொல்றாங்களே! இல்லங்க. அவங்க உயர்நீதிமன்ற உத்தரவு என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து போறாங்க. அதுக்கப்புறம் அங்க 144 போட்டிருக்கேன் அது இதுங்கிறாங்க. அதை தாண்டி நீதியரசர் வந்து இந்த மாதிரி மத்திய பாதுகாப்பு அந்த சிஐஎஸ்எஃப்ங்கிற படையை அனுப்பி அது 10 பேர் நபர்கள் போனாங்கிறாங்க. அதையும் வந்து நாங்க 144 நாங்க விட மாட்டோம். அதாவது நீதிமன்ற உத்தரவை மதிக்காதனால தான் அவங்க வந்து இது பண்றாங்க. அதாவது இவர்கள் இவ்வளோ ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணலன்னா, அங்க அமைதியாக நடந்திருக்க ஒரு இத வந்து இவங்களே வந்து பெரும் ஒரு இதாக மாற்றி விட்டார்கள். அசாதாரண சூழ்நிலையை அரசே ஏற்படுத்தி விட்டது, காவல்துறையை ஏற்படுத்தி விட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல அப்படினாலுமே இந்த வழக்கு போயிட்டு இருந்தாலும் கூட, வழக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்ப குடுத்திருந்தாலும் கூட, வன்முறைகள் நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்களே! இவங்க ரொம்ப நேரம் அடைச்சு வைக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா வன்முறை அங்க வந்து எதுவுமே பெரிய அளவுல வந்து இல்ல. இல்ல பயப்படுறாங்க. அங்க ஏதாவது இப்ப மத ரீதியான பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாங்க. யாரு பயந்தா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. யாராவது அது சம்பந்தமாக மக்கள் பயப்படுறதா யார சொல்றாங்க. அப்படி பயந்தால் யாராவது பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார்களா? இது நடந்தா இப்போ இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். கலவரம் யாராவது வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சாங்களா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே இது வேற கோணத்துல பாருங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் மாளிகை முன்பு வந்து அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வந்து அமைதியான முறையில் தான் அவங்க கோரிக்கையை வலியுறுத்தி வந்து அமைதியான முறையில் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். 13 நாட்கள் நிகழ்ந்தது அந்த போராட்டம். அப்ப திடீர்னு ஒரு பெண்மணி வந்து பொதுநல வழக்கு வந்து ஒருத்தவங்க தாக்கல் செய்யறாங்க. தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி நான் வர்றேன், எனக்கு டிஸ்டர்பா இருக்கு அந்த ஏரியால போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. இரவோடு இரவாக அந்த உத்தரவு வந்து இரவோடு இரவாக காவல்துறையை கட்டவிழ்த்து இவங்க வந்து அந்த அமைதியான முறையில் போராடி கொண்ட தூய்மை பணியாளர்களை அடித்து இழுத்து காவல் வாகனத்தில் ஏற்றுனது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு வந்து இதே முதல்வர் வந்து கூலிப்படம் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுநல வழக்கு தொடர்ந்த பெண்ணே வந்து திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது நமக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அமைதியான முறையில் ஒன்று பண்றாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து உற்று நோக்கவில்லை, தூய்மை பணியாளர்களோட போராட்டத்திற்கு வந்து செவி சாய்க்கவில்லை அப்படின்னு இது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. அப்படிங்கிறனால இது எப்படியாவது அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு கேஸை போட்டு ஒரு உத்தரவு போட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே அந்த நிகழ்வு நடக்கலையே அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்போ வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்ப நீங்க மதிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்கனாலும் கூட, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தப்போ இதே மாரி தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து சொன்னாங்க. அப்போ அத பாஜக அது மதிச்சுதா? அப்படிங்கிற மாரிலாம் சில பேர் கேள்வி கேட்கறாங்களே! அதாவது காவிரி விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து இரு மாநில பிரச்சனையும் சம்பந்தப்பட்டது. அங்க வந்து பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனைல வந்து எந்தெந்த அவங்க மாநிலத்தோட இதுதான் நாங்க பார்த்துட்டு நமக்கு தொடர்ந்து வந்து அவங்க வந்து துரோகங்கள் தான் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்டேட் பாலிடிக்ஸை வந்து அவங்க வந்து பார்க்கறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனா அந்த காவிரி இஷ்யூலே காலங்காலமாக நடந்து இருந்த காவிரி பிரச்சனையிலேயே வந்து அதற்கு ஒரு முறையான தீர்வு கொண்டு வந்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான். காவிரி மேலாண்மை வாரியம் வந்தது வந்து ஆணையம் கொடுத்த தீர்ப்பை வந்து மத்திய அரசு கெஜெட்ல வந்து பதிவேற்றம் பண்ணுவதற்காக சட்ட போராட்டம் நடத்தி ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை கண்டவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரியுதுங்களா? இந்த காவிரி விஷயத்திலையும் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது இரு மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை. இங்க வந்து அந்த 2 மாநில இஷ்யூங்கிறப்ப 2 ஸ்டேட்டோட போலீஸ் அவங்க 2 வந்ததெல்லாம் இருக்கு. அதனால அவங்களோட அரசியலுக்கு அந்த பார்வையில அவங்க பாக்குறாங்க. நம்மளோட விவசாயிகளோட வேதனைக்காக நம்ம இது பண்றோமே தவிர, இங்க வந்து ஆளுன்றது இங்க ஸ்டேட்டுக்குள்ளதான் நடக்குது. ஸோ அது வந்து அண்டை மாநிலத்துக்கு நமக்கு இருக்கும் பிரச்சனையும் இதையும் வந்து ஒன்றும் சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இங்க வந்து காவல்துறை உங்க கையில இருக்கு. நீதிமன்றம் இங்க இருக்க நீதிமன்றம் உங்களுக்கு போடுது. ஏன்னா நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணுமே தவிர, அந்த இஷ்யூல அவங்க கேட்கல, இந்த இஷ்யூல அவங்க கேட்கலன்னா இது வந்து இரு மாநிலங்களுக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனை. அது வந்து ஒரு அரசியல் ஸ்டண்டாகத்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த தேர்தலுக்காக அவங்க பார்ப்பாங்க. அதே தான் இங்க வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஒரு நெருக்கத்தில் தான் இந்த மாதிரி அரசியல் ஸ்டண்ட் எல்லாம் இங்க வந்து உருட்டுவாங்க.
கேட்டா என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்கிறப்பல்லாம் வந்து, இங்க பிஜேபி வந்தா மதவாதம் வரும், அது வரும், சிறுபான்மை பாதுகாப்புல எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா இவங்க அங்க இருப்பாங்க. இவங்க இருந்து 5 ஆண்டு முழுமையாக வந்து அரசியல் இருந்து, பசையான பதவிகளை வாங்கி மந்திரி சபையில வந்து இருந்துகிட்டு, எவ்வளவு அனுபவிச்சாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால இவங்க இருந்தா வந்து மதவாதம் கிடையாது. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிஜேபியோட சேர்ந்து உடனே பிஜேபி வந்தா மதவாதம் வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா, அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாரி தான் இது வந்து போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து இது வந்து அரசியலுக்கு அவங்க இப்ப இந்த மாரி பண்றதுல வந்து கச்சத்தீவை வந்து குடுத்தது அவர்கள் காலத்தில் தான். இப்ப வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீட் விவகாரத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தால், நீட் வந்து காங்கிரஸிலும், திமுகவும் மத்திய அரசாங்கத்தில் இருந்த பொழுதுதான், அதுவும் குறிப்பாக அந்த இந்த அன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் தான் வந்து இணையமைச்சராக வந்து அன்றைய மத்திய அரசில் வந்து அங்கம் வைத்தார். அவர் இருக்கிறப்பதான் நீட் மசோதாவையே வந்து பார்லிமெண்ட்ல வந்து நாடாளுமன்றத்துல வந்து தாக்கல் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நீட்டு வந்து இது பண்ணணும், எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி, மாணவ செல்வங்களை ஏமாற்றி இந்த மாதிரி நாடகம் நடக்குது. அதாவது பண்றதெல்லாம் இவங்க பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அதை நீட்டை ஒழிக்கணும், இதை ஒரு கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க. இதுல ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா, துணை முதல்வராக இருக்கும் பொழுது, இன்றைய முதல் துணை முதல்வராக இருக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் அந்த இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டவரே இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உடனே அதாவது அந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்ததுன்னா டெல்டா மாவட்ட விவசாயம் எவ்வளவு பாதித்திருக்குங்கிற ஒரு அக்கறையே உங்களுக்கு கிடையாது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக வந்த பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழ்ந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து ஒரு இது பண்ணது வந்து அந்த சாதனை வந்து செய்தது வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்றைக்கு கூட ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், இந்த நவோதயா பள்ளிகள் பத்தி நேற்று பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் நடந்திருக்கு. அப்ப மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இது பண்ணாதான் வந்து நாங்க வந்து கொடுக்க முடியும். உச்சநீதிமன்றமே தெளிவாக கூறி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஏன் பள்ளிக்கூடங்களை நவோதயா பள்ளிகளை வந்து தமிழகத்தில் தொடங்கவில்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இதுல பெரிய ஒரு கெடுமை என்னன்னா, இந்த நீட் விவகாரம் போன்றும் கச்சத்தீவு போன்றும் இவர்கள் மத்தியில் அமைச்சரவையில் அங்கம் வைத்த பொழுதுதான் இந்த நவோதயா பள்ளிகள் அந்த இதை வந்து ஸ்கீமை வந்து இவங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் பொழுதுதான். இப்ப பாத்தீங்களா, ஆனா நாங்க விட மாட்டோம், இந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் மத்தியில் ஆடும் பொழுதுதான் இந்த நவோதயா பள்ளிகள்ல வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை, அந்த பில்லை பாஸ் பண்ணதே இவங்க தான். ஸோ இது மக்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. அதாவது பாமர மக்களுக்கு சென்றடைவதில்லை. அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணிட்டா உடனே அது 3-4 நாட்களுக்கு விவாதமாக கொண்டு செல்வார்களே தவிர, இந்த திமுக ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை வந்து இவங்க வந்து எதுவுமே சொல்றது கிடையாது. இப்ப டெல்டா மாவட்டங்கள் வந்து விவசாயிகள் பாதித்த பொழுது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் உடனே அங்க அவரும் ஒரு விவசாயி என்றதுனால வந்து உடனே அங்க போய் பார்த்துட்டு விவசாயிகள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்துட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வருகிறார். அதற்கப்பதான் இந்த திராவிட ஒட்டுமாட அரசு வந்து அதிகாரிக்கு அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி துணை முதல்வர் போயிட்டு ஒரே ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு வண்டி குட்ஸ் வண்டியில நெல்லெல்லாம் போதில் பார்த்து ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்துட்டாரு. மக்கள் மேல் இருக்க அக்கறை உள்ளதான். புரியுங்களா? இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இங்க 4000 கோடி என்னாச்சு சென்னைக்கு, மழைநீர் வடிகாலுக்கு வந்து 4000 கோடி என்னாச்சு, இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் பேச மாட்டாங்க. முதல்வர் துணை முதல்வர் எங்க நிக்கிறாங்களோ அங்க வந்து தண்ணி இல்லாத இடத்துல வர சொல்லுவாங்க, நின்றுட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கும் வந்து வட சென்னையில வந்து எத்தனை இடங்கள்ல வந்து மழை நீர் தேங்கி இருக்குது. இப்ப மழை வந்து நின்று 2-3 நாட்கள் ஆகுது. எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. 4000 கோடி எங்க போச்சு? மறுபடியும் வந்து டிராக்டரை வச்சு, தெருவுக்கு 2 டிராக்டர் வச்சு அதை தண்ணியை உறிஞ்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. 4000 கோடி நீங்க முறையாக செலவு செய்திருந்தால் இந்த டிராக்டரை வச்சு வந்து நீங்க தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறத நான் மக்கள் வைக்கிற கேள்வியா வைக்கிறேன். இப்போ சில பேர் வந்து ஃப்ரீபீஸ்லாம் கொடுக்காதீங்க, மக்களை வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதை அதிமுக ஆட்சி வந்து தன்னுடைய சாதனைகள்ல ஒண்ணு இந்த மாதிரி இந்த ஃப்ரீ மிக்சி, ஃப்ரீ கிரைண்டர்,
லேப்டாப், சைக்கிள் இது மாதிரி கொடுத்ததெல்லாம் நிறைய பண்ணாங்க. இப்போ சில பேர்லாம் வந்து ஃப்ரீபீஸ்லாம் தேவையில்லை மக்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அவங்களுக்கு உங்களுக்கு அதாவது சொல்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள். ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிறவர்கள் வந்து இன்னும் சமநிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுத்தது வந்து ஒருத்தருக்கு வந்து இப்ப தாலிக்கு தங்கமம்ங்கிறது வந்து ஒரு தங்கம் வாங்குறது கையில காசு இல்லாதவங்க அந்த கல்யாணம் செலவுனாலே அதை வந்து பெருவாரியான செலவு வந்து நகையில் எடுக்கிறது தான் இருக்கு. அது வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு எத்தனை பேர் வந்து லேப்டாப் வாங்க முடியும்? ஸோ அது வந்து அது பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி கறவை மாடுங்கிறது ஒரு தடவை கொடுத்தா போதும் அந்த குடும்பம் தானாக மேலே ஏறி வரும். வருவாய் பெருகும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட தான் கொடுத்தது தவிர, இவங்க மாதிரி இந்த ரூ. 1000 கொடுத்துட்டு, ரூ. 1000 கொடுத்துட்டோம் பார்த்தியா? ஓசியில பஸ்ஸில போயிட்டு இந்த மாதிரி கிடையாது. அதாவது நாம் கொடுக்கும் இதுவும் வந்து உதவியும் வந்து அவர்கள் வந்து அடிமட்டத்திலிருந்து மேலே எழுந்து வர வேண்டும். மக்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் வந்து மேலே வர வேண்டும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப அம்மா உணவகங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில ஒரு என்னதான் சின்ன ஒரு கடையில ஒரு தள்ளுவண்டி கடையில போய் நீங்க சாப்பிட்டா கூட ஒரு 2 இட்லி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ரூ. 20, ரூ. 30 மினிமம் வந்து வரும். மதிய வேளை உணவுக்கு வந்து ரூ. 30லேருந்து ரூ. 50 ஒரு கலவை சாதம் வாங்கினா கூட ரூ. 30லேருந்து ரூ. 500 தள்ளுவண்டி கடைகள்லயே. இரவும் அதே மாதிரி தான். ஆனா மொத்தமே ஒரு ரூ. 15 ரூ. 20ல வந்து அவரோட ஒரு நாள் உணவு வந்து 3 வேளை உணவு வந்து அவர்கள் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுல எந்த இலவசம்ங்கிறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது முடிந்த அளவு குறைந்த விலையில் கொடுத்து மக்களும் பயனடைய வேண்டும். வறுமை கோட்டில் கீழ இருக்கும் பயனடைய வேண்டும்ங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த எல்லாமே அந்த மாதிரி ஸ்கீம்ல தான் நாங்க கொடுத்துருக்கோமே தவிர, வீணாக எதுவும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நான் இதன் மூலமா கோரிக்கை வைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.